முன்னொரு காலத்துல பனிமலைங்கிற காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருந்துச்சு. அந்த காட்டுல புலி, நரி, குரங்கு என்று 3 நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையும் போட்டுப்பாங்க. அதே நேரத்துல ரொம்ப பாசமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் செஞ்சுப்பாங்க. இந்த 3 விலங்குகளும் சந்தோஷமா ஆடி ஓடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. காட்டுல உள்ள எல்லா விலங்குகளுக்கும் இதுங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. நண்பர்களே, இந்த காட்டோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இங்க உள்ள எல்லா விலங்குகளையும் நம்ம தான் பார்த்துக்கணும். சரி நண்பா, பாத்துக்கலாம். இந்த காட்டுக்குள்ள யாரோ விலங்குகளை வேட்டையாடுவதற்கு யாரோ வராங்களா? எல்லாரும் பேசுகிறார்கள். நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம காட்டோட அமைதியை யாரும் கெடுக்க கூடாது. அப்படி வந்தா அவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா நண்பர்களே, நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருந்தா கண்டிப்பா இதை செய்யலாம். நம்ம காட்டையும் காட்டோட அமைதியையும் பாதுகாக்கலாம். ராத்திரி நேரம் வந்துச்சு. காடு முழுசும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இப்போ இந்த 3 விலங்குகளும் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. என்ன அந்த சத்தம்? யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. எழுந்திரிங்க, வாங்க போய் பார்ப்போம். ஆமா, ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி தெரியுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ உதவி கேக்குறாங்க போல. நம்ம காட்டுக்குள்ள யாருக்கு பிரச்சனை? வாங்க போய் பார்க்கலாம். நான் தான் சொன்னேல, இது எல்லாம் அந்த வேட்டைக்காரனோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் வந்திருப்பான். நம்ம காட்டுல உள்ள விலங்குகளை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பான். வாங்க நம்ம 3 பேரும் போய் உடனே அந்த விலங்குகளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த 3 விலங்குகளும் மற்ற விலங்குகளை காப்பாத்த போனுச்சு. ஒரு மரத்துக்கு பின்னால நின்றுக்கிட்டு அந்த 3 விலங்குகளும் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்ததுங்க. அந்த வேட்டைக்காரன் காட்டுல உள்ள சில விலங்குகளை கட்டி போட்டுட்டு இருந்தான். அது அந்த 3 விலங்குகளும் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்துச்சுங்க. இங்கதான் அந்த வேட்டைக்காரன் இந்த விலங்குகளை கட்டி வச்சிருக்கான். இதை நாம எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஆமா நண்பா, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை காப்பாத்தலாம். நம்ம காட்டுல உள்ள விலங்குகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த வேட்டைக்காரனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம். வாங்க. ஆமா, அந்த வேட்டைக்காரனை அடிச்சிட்டு நம்ம காட்டுல உள்ள விலங்குகளை இப்போவே காப்பாத்தலாம். வாங்க போலாம். சரி வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். இதுக்கப்புறம் நம்ம காட்டில் உள்ள எந்த விலங்குகளையும் தேடி எந்த வேட்டைக்காரனும் வரக்கூடாது அப்படின்னு அந்த 3 விலங்குகளும் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த வேட்டைக்காரன் அந்த விலங்குகளை கட்டி வச்சுட்டு வேற இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். புலி, நரி, குரங்கு இந்த 3 விலங்குகளும் மற்ற விலங்குகளை காப்பாத்த வேட்டைக்காரன் இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுங்க. ஆனா அந்த வேட்டைக்காரன் அங்க இல்ல. நம்ம இங்க வரத்துக்குள்ள அந்த வேட்டைக்காரன் எங்கேயோ போயிட்டான். சரி வாங்க, நம்ம இந்த விலங்குகளோட வலையை அவுத்து விட்டுட்டு நாம எல்லாரும் இங்கிருந்து போயிடலாம். ஆமா, அவன் நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. கண்டிப்பா இன்னொரு நாள் வருவா. அவன் அப்ப பாத்துக்கலாம். சரி வாங்க, முதல்ல நம்ம இங்கிருந்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த விலங்குகள் பேசிக்கிட்டு இருந்தப்போ குரங்கு மற்ற விலங்குகள் கட்டி போட்ட வலைய அவுத்து காப்பாத்த உதவி பண்ணுச்சு. இப்ப அந்த விலங்குகள் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனுச்சுங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வேட்டைக்காரன் அந்த விலங்குகளுக்கு பின்னாடியே வந்து கையில துப்பாக்கி வச்சு அந்த விலங்குகளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் கட்டி வச்சிருந்த விலங்குகளை காப்பாத்திட்டு வருவீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இருங்க, உங்க எல்லாரையும் துப்பாக்கி வச்சு சுட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொன்னா அந்த புலி அந்த வேட்டைக்காரனோட சண்டை போட ஆரம்பிச்சுட்டு அந்த புலியோட சண்டை போட முடியாம அந்த வேட்டைக்காரன் பயந்து ஓடி போயிட்டான். ரொம்ப நன்றி. நாங்க தண்ணி குடிக்க ஆற்றங்கரைக்கு போனப்போ எங்களை அந்த வேட்டைக்காரன் வலைக்குள்ள அடைச்சு வச்சுட்டான். நல்ல வேளை நீங்க வந்து அவன் கூட சண்டை போட்டு எங்களை காப்பாத்துனீங்க. ரொம்ப நன்றி. நாங்க இந்த உதவியை எப்பவும் மறக்க மாட்டோம். இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னாவே நண்பர்களா இருக்கலாமா? நீங்களும் இந்த காட்டை சேர்ந்தவங்க தான். இந்த காட்டுல உள்ள விலங்குகளுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். நீங்களும் எங்களோட நண்பர்கள் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிட்டாங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா விளையாடலாம். அந்த நாள்ல இருந்து எல்லா விலங்குகளும் ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷமா ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு அழகான காட்டுல ஒரு பெரிய மரத்தோட கிளையில கிளி உட்கார்ந்துகிட்டு அது தன்னோட இனிமையான குரல்ல அழகா பாட்டு பாடிட்டு இருக்கு. அதே நேரம் கீழே பச்சை நிற பாம்பு கிளியோட சத்தத்தை கேட்டு அதை பார்க்க வருது. கிளியோட சத்தத்தை ரசிச்சுக்கிட்டே அந்த பாம்பு சுத்தி சுத்தி வருது. என்ன ஒரு அழகான குரல், நீ ரொம்ப அழகா பாடுற. அப்படியா? ரொம்ப நன்றி. ஆமா, நீயே ரொம்ப சோகமா இருக்க. என்ன பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க.
யாரும் என்கிட்ட பேச மாட்றாங்க, நண்பனா கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதான் நான் சோகமா இருக்கேன். நீ கவலைப்படாத. பாம்பே நண்பன் ஆகணும்னா வேற எதுவும் தேவையில்லை. நல்ல மனசு இருந்தா போதும். உருவம் எப்படி இருந்தால் என்ன, உன்கிட்ட நல்ல மனசு இருக்கு. யாரும் உன் கூட இல்லைனாலும் நான் உன் கூட நண்பனா இருப்பேன். இன்னும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு குட்டி குருவியோட ஒரு குரல் கேக்குது. அந்த குருவி மண்ணுல ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குது, நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். ஏதோ குருவி சத்தம் மாதிரி கேக்குது. எங்கேயோ குறிக்குள்ள விழுந்துட்டு போல. சரி வா, நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிளியும் பாம்பும் சேர்ந்துக்கிட்டு அந்த குட்டி குருவி கீழே விழுந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குங்க. அச்சச்சோ, பாம்பா, என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத குட்டி குருவி, அது உன்னை ஒன்னும் செய்யாது. அது ரொம்ப நல்ல பாம்பு. உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இதுக்குள்ள விழுந்த? நான் தெரியாம வந்து இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எங்க அம்மா வேற என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. நான் போகணும். சரி, நீ பயப்படாத குருவியே, நாங்க உனக்கு உதவி பண்ணதான் வந்தோம். உடனே அந்த கிளியும் பாம்பும் சேர்ந்து குழிக்குள் மாட்டிருக்கும் அந்த குட்டி குருவியை மேலே தூக்கின்றது. ஒய் குட்டி குருவியே, என்ன பார்த்தா நீ பயப்படுற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியல? ஆக்சுவலி நான் ஒரு காமெடி பீஸ், தெரியுமா உனக்கு? அந்த பாம்பின் பேச்சை கேட்டதும் அந்த குட்டி குருவி சந்தோஷத்தில் சிரித்தது. யாரையும் முகத்தை மட்டும் பார்த்து மதிப்பிடக்கூடாது, அவங்க மனசையும் பார்க்கணும். நல்ல மனசு இருந்தா யாரு வேணாலும் உதவி செய்யலாம். என்ன மன்னிச்சிடு பாம்பண்ணா, நீ ரொம்ப நல்ல பாம்பா இருக்க. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ரொம்ப நன்றி என்ன காப்பாத்துனதுக்கு. ஆமா, நீ ரொம்ப நல்ல பாம்பு. இனி நாங்க மட்டும் இல்ல, காட்டுல வேற யாரும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் உன் கூட நண்பர்களாய் இருப்பாங்க. சரி, அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கும் எல்லார் கூடயும் நண்பர்களா இருக்கணும் தான் ஆசை. சரி, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 3 ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டே போனுச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.